சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையை 2 மடங்காக உயர்த்தி வழங்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் மிக்ஜாம் புயலின் போது சிபிசிஎல் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் கழிவுகள் சென்னை எண்ணூர் துறைமுகத்திலே கடலில் கலந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வழங்கிய நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பில் சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்த அந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் எல்லாம் வெளியில் வந்து கலந்து விட்டது. இதனால் கடல் பரப்பில் அந்த கருமை சூழ்ந்தது போல ஒரு படர் உருவாகி இருந்தது. சுற்றி இருந்த அந்த மீனவர்களுடைய படகுகள், குடியிருப்புகள், குடிசைகள் போன்றவை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து அவர்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் தமிழக அரசு அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான அந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட இருக்கிறது என்பது போன்ற அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றது. அதிலே பாதிக்கப்பட்ட சுமார் 6700 பேருக்கு தலா 7500 ரூபாய் நிவாரணமாகவும், மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 2300 மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 12500 ரூபாயும், படகுகளை சரி செய்ய 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நிவாரணம் போதாது, இந்த நிவாரணத்தை 2 மடங்காக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களது வாழ்வாதாரத்திற்கு வழி செல்லும் வகையில் இந்த தொகையினை 2 மடங்காக உயர்த்தி தர வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணெய் கசிவு முகத்துவாரத்தில் இருந்து கடலில் கலந்துள்ள நிலையில் கடற்கரையை ஒட்டியுள்ள பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவ கிராமங்களையும் கண்டறிந்து அந்த மீனவ கிராமங்களுக்கு அரசினுடைய நிவாரணம் முழுமையாக கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.